ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் ஆச்சி பேசுகிறேன். சமீபத்தில் கோட்டையூர் வேலங்குடி சொற்கேட்டான் விநாயகர் கோயில் கும்பாபிஷேகம் மிக சிறப்பாக நடைபெற்றது. இந்த கும்பாபிஷேக நிகழ்வுகளையும் யாகசாலை நிகழ்வுகளையும் இந்த வீடியோவில் காணலாம். வாங்க. சொல்வதை கேட்கும் சொற்கேட்ட விநாயகர் திருக்கோயில் என்பதே மருவி சொக்கட்டான் விநாயகர்னு கூப்பிட்றாங்க. சுமார் 60 வருஷங்களுக்கு முன்னாடி இங்கே இருக்கிற விநாயகர் குருந்த மரத்து நிழலில் தான் இருந்தார். இவர் மீது கொளுத்துற வெயிலும் அடிக்கும், கொட்டுற மழையும் பெய்யுது நனைக்கும். அப்போ இந்த பக்கத்தில் வசித்த கூலி தொழிலாளர் வீட்டு குழந்தைகள் இந்த மரத்து நிலையில் விளையாடுவதற்காக இங்கே வந்து போவாங்க. அப்படி விளையாடும் பிள்ளைகள் சில நேரங்களில் தங்களுக்கு பசி எடுத்து விட்டால் விநாயகரின் தொந்தி வயிற்றில் குச்சியால் குத்தி எங்களுக்கு பசிக்குதுயா அப்படின்னு சொல்லுவாங்களாம். சற்று நேரத்தில் விநாயகருக்கு பொங்கல் வைத்து மோதகம் உருட்டி வடை மாலை சாத்தி படைப்பதற்காக யாராவது ஒருத்தர் அங்கே வந்துடுவாங்களாம். எந்த ஒரு காரியத்திலையும் இறங்க முன்னாடி இந்த கோயிலில் போய் திருவிழம் கேட்பதையும் சில பேர் வழக்கமாக வச்சுருக்காங்க. சொற்கேட்டானிடம் வேண்டுதல் வைத்து வெளிநாட்டு வேலைக்கு போனவர்கள் இந்த பகுதியில் ஏராளம் இருக்கிறார்கள். இங்கே விநாயகருடன் சேர்ந்து முனீஸ்வரரும் ஐக்கியமாகி இருப்பது எங்குமில்லாத சிறப்பு. அதனால் இவரை சொற்கேட்ட முனியையா என்றும் அழைக்கிறார்கள். முனீஸ்வரரும் சேர்ந்திருப்பதாலேயே இந்த கோயிலுக்கு மேல்கூரையோ விமானமோ இல்லை. மேல்கூரை அமைக்க கோயில் நிர்வாகத்தினர் எவ்வளவோ முயற்சி எடுத்தும் அத்தனையும் தட்டி போய்விட்டதாம். இதனால் சுற்று மண்டபம் உள்ளிட்டவைகளை அமைத்துவிட்டு விநாயகரின் தலைக்கு மேலே பறவைகள் எச்சமிடாமல் இருப்பதற்காக லேசாக தென்னங்குறை மட்டும் கொண்டு அடைத்து வைத்திருக்கிறார்கள். வடக்கில் இருக்கும் குருந்த மரத்தில் மரத்தொட்டில்களும் பிரார்த்தனை சீட்டுகளும் ஏராளமாய் கட்டி தொங்குகின்றன. இதை பார்த்தாலே பக்தர்களின் குறைகளை சொற்கேட்ட ஐயா எப்படி காது கொடுத்து கேட்கிறார் என்பது புரியும் என்கிறார்கள் பலன் கண்டவர்கள். பூஜையெல்லாம் முடிந்த பிறகு இரவு 9 மணிக்கு மேல் சொற்கேட்ட விநாயகர் சந்நிதியில் போய் அமைதியாக உட்கார்ந்தால் விநாயகரின் தலைக்கு மேலிருந்து கவுளி திருவுளம் சொல்லுமாம். இவரோட சந்நிதி வாசலில் நின்று என்ன வேண்டிக்கிட்டாலும் அது அப்படியே பலிக்கும் என்பதால் பக்தர்களின் சொற்கேட்ட விநாயகர் என்ற பெயரும் பொருத்தமாய் விளங்குகிறது. இதைத்தான் பேச்சு வழக்கில் சொற்கேட்டான் கோயில், சொக்கட்டான் கோயில் என்று சொல்கிறார்கள். இந்த சொற்கேட்டன் விநாயகர் கோயில் கும்பாபிஷேகத்தை தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். ஆனந்தம் நமக்கு நுழையக்கூடிய தருணமாக இதை உணர வேண்டும். இதோ நமக்கு எல்லாம் சொற்கே
தலைவராத பணி தொலையாத விதியம் கோடாத கோல் ஒரு துணவில்லாத வாழ்வு எல்லாம் நல்ல இனம் பாதத்திலே அன்புடைய 16 செல்வங்களையும் தருவதற்கு இதுவே பெருமான் தயாராகிவிட்டார். நான் எதிர்பார்த்த அந்த மிகச் சரியான குடமனத்திற்கான நேரம் முடிந்துவிட்டது. இதோ நம்முடைய பெருமான் இதோ தயாராக சூரியன் கூட மறைந்திருந்தவர் நானும் குடும்பத்திற்கு பார்க்க வர்றேன் அப்படின்னு அவர் தயாரா வர்ற காட்சியை பார்க்கிறோம் சொன்னா கதிரவனுக்கும் கூட ஆசை பொங்கிவிட்டது. நானும் கடவுளை பார்க்க வருகிறேன் என்று இதோ வந்துவிட்டார் என்று இந்த அற்புதமான தருணத்திலே அந்த குழந்தைகளுக்கு மிகச் சிறப்பான முறையில் 10:05 மணித்துளி பச்சை கணபதியே அப்பமுடன் பொய்கடலை அவருடனே அருந்தவதை ஒப்பில்லா மோதகமம் ஒருமனதாய் ஒப்புவித்து எப்பொழுது மனங்கிடவை எவையாக வேண்டுமென அப்பனவன் மையம் வரும் அழுக்கரையே கணபதியே பிள்ளையாரின் குப்படமே தோல்விக்கு ஒக்கியிட்டு எல்லாரும் சரியாக எண்ணாத்தி அங்கே இருக்கின்ற பெருமக்கள் மந்திரங்களை உணர்கின்ற காட்சியை பார்க்கின்றோம். எல்லாம் அல்ல விநாயகா இந்த இடத்தை இப்படியும் இனி தொடரும் எப்படியும் நன்மணியார் சங்கமனா தன்னுடைய முன்னிருந்து என்பதை ஒன்பதியாய் எடுத்தாண்டு எமைக்காக்க ஒன்பதித்து கணவதியே போட்டி என போற்றுகின்றோம் என்று எல்லோரும் வணங்குகிறார்கள் என்ற குடும்பத்தில் எடுத்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது அங்கே தீர்மாறாக எடுத்துக் கொண்டிருக்கின்றது. நம்ம எல்லா மக்களுக்கும் மீண்டும் அறிவுறுத்துறோம். கௌரவன் வந்து ஆசீர்வதித்து மிக சிறப்பான ஒரு நிலையில் இந்த உணவுகளுக்கு கௌரவன் வட்டமிட்டு சென்றார். இந்த அருமையான காட்சியை பார்த்தா இன்னும் நம்முடைய சிவாச்சாரியாரில் மிக சிறப்பான ஒரு முறையிலே நான்கு யாகங்களிலே சோமநாத சிவாச்சாரியார்கள் செல்வங்களை செய்ய மிக அற்புதமான இந்த குடும்பங்களுக்கானது அருமையான நலன்கள் இருக்கின்றது. பொதுமக்கள் எல்லோரும் ஒத்துழைப்போடு இன்னும் சில மணி கிளிகளில் அந்த குடும்பங்களுக்கு எதிர்நோக்க சொற்கேட்ட விநாயகரின் கும்பாபிஷேக நிகழ்வுகளை கண்டுகளித்த அனைவரின் வேண்டுதல்களையும் சொற்கேட்ட விநாயகர் நிறைவேற்றி தரட்டும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு புது வீடியோவில் உங்களையெல்லாம் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.